ஹலோ, வணக்கம் மக்களே. இதுக்கு முன்னாடி நான் சில போஸ்ட்லலாம் வந்து காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சரும் வந்து ஆக்சுவலி நம்ம வந்து ஈஸியாக சிம்பிளாக பிரேக் டவுன் பண்ணி படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். என்னோடய அந்த ப்ரோக்ராம்லேயும் வந்து ஒரு டாப்பிக்கும் எப்படி வந்து பிரேக் டவுன் பண்ணி படிக்கிறதுங்கிற மாதிரி நான் வந்து கைட் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது ஒரு டாப்பிக்கும் இண்டிவிஜுவலாக ஸ்பெசிஃபிக்காக சிலது போகும். பட் ஆனால் இப்போ வந்து ஐ ட்ரைட் சம்திங் ஜெனரிக்காக வந்து என்னால் வந்து எப்படி வந்து ஒரு இண்டிவிஜுவல் டேட்டா ஸ்ட்ரக்சர் இல்லை அல்காரிதம் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பிரேக் டவுன் பண்ணி போகிறதுன்னு ஒரு ஜென்ரலாக ஒரு ஐடியா கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். ஸோ அதுதான் இது. ஸோ ஒரு பர்டிகுலர் டேட்டா ஸ்ட்ரக்சர் டாபிக் எடுத்திங்கன்னா அது எப்படி பிரேக் டவுன் பண்ணி அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற இது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு வந்து எப்போவுமே வந்து அதோடய ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். அதில் சில ஆப்ரேஷன்ஸ் உங்களால் பண்ண முடியும். ஸோ இந்த பிரேக் டவுன் பண்ணுற ப்ராசஸில் இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் ஆக்சுவலி கோடையே தொடவே வேணாம். உங்களுக்கு வந்து லாஜிக்கலாக விஷுவலாக இதெல்லாம் அது புரிஞ்சாலே வந்து பெரிய மேஜர் ஆஃப் த கான்செப்ட் வந்து புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கோடுங்கிறது வந்து ஈஸியாக ஆயிடும். ஸோ இந்த பார்ட் வரைக்கும் நீங்கள் வந்து கோடையே டச் பண்ண வேணாம். இது ரூல்னு இல்லை. சம்டைம்ஸ் சில பேருக்கு கோட் பார்த்தா இது புரியும், இது பார்த்தா கோடு புரியும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கேருந்து இது வரைக்கும் வந்து கோடு பார்க்கணுங்கிற வந்து நெசசிட்டியே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்ட்ரக்சரையும் இந்த ஆப்ரேஷனையும் நம்மளால் விஷுவலாக புரிஞ்சுக்க முடியுதாங்கிற மாதிரி. ஸோ சிம்பிளான எக்ஸாம்பிள் இருக்கணும்னா ஸ்டாக்னால் இப்படி இருக்கும், க்யூனா இப்படி இருக்கும், ஹீப்னால் இப்படி இருக்கும், மேலே ஒரு மினிமம் எலிமெண்ட்டோ மேக்ஸிமம் எலிமெண்ட்டோ கீழே ட்ரீ மாதிரி இருக்குங்கிற மாதிரி. ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்லையும் அதுக்கேற்ற ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். அது ஸ்பெசிஃபிக்காக என்ன, அது எப்படி விஷுவலாக நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிற கண்டுபிடிச்சிக்கோங்க. புஷ்ஷோ பாப்போ, அதே மாதிரி கியூஎன் கியூ ஹீப்புன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் மின் எக்ஸ்ட்ராக்ட் மேக்ஸ் இருக்கும். ஹீப்பிஃபைங்கிற ஒரு ப்ராசஸ் இல்லை எக்ஸ்ட்ராக்ட் மின் மேக்ஸ் பண்ணும்போதே வந்து உள்ளே எப்படி மாறுது இதெல்லாமே வந்து விஷுவலாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களாலேயே வந்து எப்படி மாறுங்கிறது பண்ண முடியுதான்னு புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டேட்டா ஸ்ட்ரக்சர் போகும்போது ஆக்சுவலாக வந்து அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா இந்த அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் தானா இல்லையா, இஸ் தட் ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் வந்து புரிஞ்சுக்க வேணும். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் போட்டு பார்த்துட்டு எப்படி வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்கிறது வந்து இன்னுமே கொஞ்சம் கோராக புரியும். ஸோ இப்படி நான் ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டேன்னா இது வந்து ட்ரீயா இல்லையா, எப்போவுமே அது ஒரு கோர் கான்செப்ட் என்ன, ஏன் இது ட்ரீ இல்லைனா ஏன் இல்லை, இது ஒரு ஹீப்பாக இல்லையா, அது ஏன் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டான தப்பான இன்புட்ஸோ இல்லை வேறு வேரியன்ஸோ ட்ரை பண்ணி இது நிஜமாகவே அந்த டேட்டா ஸ்ட்ரக்சராக இல்லையாங்கிறது வந்து காம்ப்ளெக்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சரில் வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரோட கோர் யூசேஜ் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியணும். எல்லா டைமும் இனிஷியலாக பார்க்கும்போதே புரியுங்கிற மாதிரி சொல்ல முடியாது. பட் ஒரு ரஃப் ஐடியா அது எதுக்காக அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது, அது என்ன வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுது. இப்போ வந்து ஹீப்னால் வந்து மினிமம் எலிமெண்ட் வந்து O(1) காம்ப்ளெக்சிட்டிலே வந்து நம்மளுக்கு வந்து ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த மாதிரி வந்து ஒரு கோர் கான்செப்ட் எதுக்காக அது டேட்டா ஸ்ட்ரக்சர் போகிறாங்கிற மாதிரி ரஃப்பான ஐடியா கிடைக்குதா பாருங்கள். அது நீங்கள் போக பண்ணும்போது இன்னுமே புரியும். ஸோ அந்த கோர் கான்செப்ட்டு நான் இப்போ சொன்னேன்ல மின்னு வந்து O(1) கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த விஷுவல் லாஜிக்குள்ளேயே வந்து உங்களால் வந்து அனாலிசிஸ் வந்து பண்ண முடியும். ஸோ O(1) ஆகுதா, O(n) ஆகுதா, அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து என்ன காம்ப்ளெக்சிட்டியில் வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் நடக்குது இதெல்லாமே விஷுவல்லே வந்து உங்களால் வந்து இன்டர்பிரேட் பண்ண முடியும். ஸோ அது படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேரியன்ஸ் இருக்கும். ஸோ லிங்க் லிஸ்ட்னால் வந்து சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்னு இருக்கும். கிராஃப் போகும்போது வந்து டைரக்டட் கிராஃபா அன்டைரக்டட் கிராஃபா. ஸோ அந்த மாதிரி அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரோட வேரியன்ஸ் என்ன அதையும் விஷுவலாகவே புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லாஜிக் ஆர் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஸ்டாக் இருக்குது, ஆனால் ஸ்டாக் வந்து அரேலையும் போடலாம், லிங்க் லிஸ்ட்லேயும் போடலாம். ஸோ அரேயில் பண்ணால் எப்படி இருக்கும், லிங்க் லிஸ்ட்டில் பண்ணால் எப்படி இருக்கும், அதுவுமே வந்து விஷுவலாக புரிஞ்சுக்க முடியும். இதுதான் ஓகே. அதே மாதிரி கிராஃப்ஸ் வந்து சம்டைம்ஸ் மேட்ரிக்ஸாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து அட்ஜசன்சி லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது வந்து அவுட்டர் லெவல் அப்ஸ்ட்ராக்ஷன், இது வந்து ஒரு லெவல் இன்னர். ஸோ இதை போய்ட்டு இதையும் விஷுவலாக புரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் புரிஞ்சிச்சுன்னா ஓரளவுக்கு கோடிங் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா இங்கேருந்து உங்களுக்கு வந்து கோடிங் வந்து புரியறது வந்து ஈஸி. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து அதோட இன்டர்னல்ஸ் எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அரேவாக இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுறாங்க, லிங்க் லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எப்படி பண்ணுறாங்க. இல்லை சம்டைம்ஸ் வந்து உங்களாலேயே வந்து போட முடியும். சில ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாக் க்ரியேட் பண்ணுங்கள்,
இல்லை ஒரு கிராஃப் க்ரியேட் பண்ணி பாருங்கள். நீங்களே வந்துட்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஸ்டெப்பில். இதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா இந்த பார்ட் ஈஸியாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி நம்ம வந்து இது டேரெக்டாக யூஸ் பண்ண மாட்டோம். நிறைய வந்து நம்ம லைப்ரரிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு என்ன கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும், அதில் என்ன மெத்தட்ஸ் அவைலபிளாக இருக்குது, அந்த மெத்தட்ஸோட காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவாக இருக்குது, ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கா, 2-3 லைப்ரரிஸ்னால் என்ன வேரியேஷன்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாம் பார்க்கணும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்தால் அதோட விஷுவல்லேருந்து, அதோட வேரியன்ஸ்லேருந்து, இம்ப்ளிமெண்டேஷன்லேருந்து, கோட்லேருந்து, லைப்ரரியிலேருந்து பிரேக் டவுன் பண்ணி ஒன்று ஒன்றா போகணும். இதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம் பேட்டர்ன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். அது வேறு டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறமா வருவோம். பை.